எங்களோடு பேசும். உம்முடைய சத்தியத்தையும் உம்முடைய வெளிச்சத்தையும் அனுப்பி இந்த மாலை நேரத்தில் யார் யாருக்கு என்னென்ன விதத்தில் ஊழியம் செய்யணுமோ அந்தந்த விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்து, ஆண்டவரே நீங்கள் விரும்புகிற இடத்துல வந்து நாங்கள் நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 84ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பகுதி. ரொம்ப நம்முடைய இருதயத்தில் தங்கியிருக்கிற ஒரு வேத பகுதி. தாவீது எழுதின சங்கீதத்திலேயே அவருக்கு அதிகமாக பிடித்த ஒரு சங்கீதம் அது. சங்கீதம் 84:6-7 வாசிங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா. பலத்தின் மேல் பலன், பலப்படுத்துகிற கிறிஸ்து, பலப்படுத்துகிற நம்முடைய தேவன். ஸோ அவர் எப்படிப்பட்ட பலத்தை நமக்கு தர்றார்னா, பலத்தின் மேல் பலன். ஸோ பலத்தின் மேல் பலன் இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான, பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் ருசித்த ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். பலத்தின் மேல் பலன். ஸோ இது ஒரு வித்தியாசமான அனுபவம். நம்ம இத்தனைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த், பலத்திலிருந்து பலன், பலத்துக்கு மேல் பலன். ரொம்ப நல்லா இருக்கு அந்த வார்த்தை. They go from strength to strength. They go from strength to strength. அவங்க பலத்திலிருந்து அடுத்த பலத்துக்கு போகிறாங்க. நல்ல ஒரு வார்த்தை. ஸோ இதுக்கு வர்றதுக்கு முன்னால் இன்னும் ஒரு காரியத்தை முகவுரையாக ஒரு வார்த்தையை ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினார். அது யாருக்கோ தேவைப்படுது. அது சொல்லிட்டு மறுபடியும் நம்ம அந்த செய்திக்கு நம்ம கண்டினியூ ஆவோம். ஆண்டவர் ஒரு நியாயாதிபதிகளில் ஒரு மனுஷனை சந்தித்தார். அவனை சந்தித்து அவனை பார்த்து முதல் வார்த்தையை ஆண்டவர் என்ன சொன்னார்னா, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்படின்னா அவனை கர்த்தர் எப்படி பார்த்தாரு? எப்படி பார்த்தாரு? ஆண்டவர் பொய் சொல்லுவாராயா? கர்த்தர் பொய் சொல்லுவாரா? இல்லை. நம்மளை மாதிரி ஒரு ஆளை உசுப்பேத்துறதுக்காக நம்ம என்ன 2 வார்த்தையை பில்டப் கொடுப்போம் தெரியுமா? ஐயா அப்படியாக்கும், ஐயா இப்படியாக்கும், அவர் இப்படியாக்கும், அவர் அப்படியாக்கும் அப்படின்னு மோதகாட்சியத்துக்காக நம்ம பில்டப் கொடுப்போம். அந்த மாதிரி ஆண்டவர் பேசுவாரா? இல்லை இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்னார்னா கண்டிப்பாக அது எப்படி தான் இருக்கும்? உண்மையாக தான் இருக்கும். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ பராக்கிரமசாலி அப்படின்ட்டார். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்? நியாயாதிபதிகள் 6:15 அவன் என்ன பதில் சொல்றான்? அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். I am weak. நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன். நான் ரொம்ப சிறியவனா இருக்கிறேன். நான் பலவீனமா இருக்கிறேன்றான். கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ பராக்கிரமசாலி. அவன் சொல்றான், நான் பலவீனன். ஐ ஆம் வீக் அப்படின்றார். நான் பலவீனமா இருக்கிறேன், நான் சிறியவனா இருக்கிறேன், நான் எளியவனா இருக்கிறேன். கொஞ்சம் இங்க முரண்பாடா இருக்குது. கண்டிப்பா ஆண்டவர் மாற்றி சொல்ல மாட்டாரு. கர்த்தர் இல்லாததை சொல்ல மாட்டாரு. என்கிட்ட என்ன இருக்கோ அதான் சொல்லுவார். நல்லது இருந்தாலும் நல்லதை சொல்லுவார். உத்தமமும் உண்மையான ஊழியக்காரனை. பொல்லாத இருந்தால் பொல்லாத ஊழியக்காரனை போ, என்ன இருக்கோ அது சொல்லுவார். மற்றபடி கர்த்தர் கூட்டி குறைச்சலாம் என்ன செய்ய மாட்டாருங்க, சொல்ல மாட்டார். அதனால தான் சாட்சிங்கிறது நம்மளை குறித்து ஆண்டவர் சொல்கிறது சரியான சாட்சி.
நம்மளை குறித்து யார் தான் சாட்சி சொல்லணும்? ஆமாம், உங்களை குறித்து நான் சொல்கிறதோ என்னை குறித்து நீங்கள் சொல்கிறதோ இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். இது சரியாக இருக்கான்னு சொல்ல முடியாது. உங்கள் முகத்துக்காக என் முகத்துக்காக வேறு ஒன்றுமே இல்லாட்டாலும் ஐயா அப்படிலாம் இருந்தார், இல்லைனா வீட்டுக்காரன் கோச்சிக்கிடுவாங்க. பேட்டிக்கு முன்னாடி எங்களுக்கு இருக்கிற பெரிய தலைவலி என்ன தெரியுமா? எங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை என்ன தெரியுமா? பேட்டிக்கு முன்னாடி இன்னும் பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த நேரத்தில் எங்களுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி. அவரை குறித்து சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. அவரை குறித்து சொல்கிறது எதுவுமே இருக்காது. ஆனால் வேறு வழி இல்லை. அதான் சொன்னார் டிஎல் மூடியா அல்லது ஸ்பர்ஜன், நான் மறந்துட்டேன். ஊழியர்கள் பொய் சொல்லுகிற இடம் எதுனா கல்லறை அப்படின்னாரு. ஊழியர்கள் பொய் சொல்லுகிற ஒரே இடம் கல்லறை. அங்கே அவர் அப்படியாக்கும் இப்படியாக்கும் எப்படியும் கிடையாது. சரியா? வேறு வழி இல்லாமல் அந்த குடும்பத்தை கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. 1000 தான் இருந்தாலும் அவர் என்ன தான் வேதனைப்படுத்தினாலும் வேறு வழி இல்லாமல் 2 சொட்டு கண்ணீரை விட்டு தான் ஆகணும். அப்போ அவங்க கண்ணீருக்கு பார்த்துட்டு ஏதாவது 2 வார்த்தை நம்ம சொல்லணும் இல்லையா? அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? முகதாட்சணியத்துக்காகவே சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் கூட்டி குறைச்சி பேசுகிறோம். ஆனால் கர்த்தர் உள்ளதை சொல்லுவார். கூட்டியோ குறைச்சோ எனக்காகவோ உங்களுக்காகவோ பேச மாட்டார். எல்லாம் நல்லா கவனிங்க. நீங்கள் எல்லாரும் சாட்சி சொல்ல விட்டா சும்மா 1/2 மணி நேரம் மணிக்காரம் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் இறங்கி வரணும் நம்மளை குறித்து சாட்சி சொல்கிறதுக்கு. நிறைய பேர் இப்போ உள்ளத்தில் ஜெபம், தயவுசெய்து ஆண்டவரே வந்துடாதீங்க, இப்போது கொஞ்சம் நாள் ஆகட்டும், இப்போ சொன்னீங்கன்னா அவ்வளோதான், என் நிலைமை மோசமாக. ஆனால் நம்மளை குறித்து அவர் சாட்சி சொல்லணுங்க. பிரியமான தானியேலே என்ன ஒரு சாட்சி! உத்தம குமாரன் தீமோத்தி என்ன ஒரு சாட்சி! அவர் சொல்கிற சாட்சி. இப்போ ஆண்டவர் சரியாக கிதியோனை பார்த்து சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே அப்படின்னு. கர்த்தர் அவனுடைய உண்மையான காரியத்தை அறிஞ்சு சொல்கிறாரு, நீ ஒரு பராக்கிரமசாலி. காரணத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் அவன் சொல்கிறான், இல்லை, ஐ ஆம் வீக், ஐ ஆம் சோ வீக், நான் ரொம்ப பலவீனன். இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தான் இருக்கிறீங்க. உங்களுடைய பலன் உங்களுக்கே தெரியாமல் உங்களை பலவீனர்கள் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்க. இப்போ உண்மை என்னன்னா, யார் சொன்னது உண்மைங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன், கவனிங்க. இந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலை? மீதியானியர்கள் இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை. மீதியானியர்கள் இஸ்ரவேலர்களை சிறைபிடித்த ஒரு சூழ்நிலை. அங்கே மீதியானியுடைய கை ஓங்கி இருக்கு. இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கு கீழே அடிமையா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வருவாங்க. மீதியானியர்கள் அங்க இருக்கிற எதை அழிப்பானா? அவங்களுடைய விளைச்சலை அழிச்சிட்டு போவான். அவங்க கோதுமை களத்தில் சேர்த்து வச்சிருப்பாங்க. அவன் மொத்தமா அழிச்சிட்டு மொத்தமா எரிச்சிட்டு சாம்பலாக்கிட்டு போயிடுவான். விளைச்சலை கை வைப்பான். கோதுமையவோ திராட்சை ஆலையவோ எதை விட்டு வைக்க மாட்டான். எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே இருப்பான். அவங்களுக்குள்ள பொருளாதார நஷ்டத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பான் மீதியானியர். அவன் யுத்தத்துக்கு வரும் பொழுதெல்லாம் எல்லாரும் பயந்து குகைகளில் போய் ஒளிஞ்சிருப்பாங்களாம். அதில் வசனம் இருக்கு. அந்த 2வது வசனத்தை வாசிங்களேன். 2வது வசனம், மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். பாத்தீங்களா? அவங்க யுத்தத்துக்கு வரும்போது மொத்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருப்பாங்க? குகைக்குள்ள ஒளிஞ்சிருப்பாங்க. கவனிங்க, குகைக்குள்ள ஒளிஞ்சிருப்பாங்க. வெளியே வரமாட்டாங்க. பயந்து போய் ஒளிஞ்சிருப்பாங்க. இருக்கிற நம்மளாவது தப்பிப்போம் அப்படின்ட்டு ஒளிஞ்சிருப்பாங்க. ஆனா மொத்த இஸ்ரவேலர்களும் குகைக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் பொழுது ஒருத்த மட்டும் என்ன பண்ணா பாருங்களேன். ஒருத்த மட்டும் என்ன பண்ணா? 10வது வசனம் வாசிங்க. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். 11, அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அபீசிரனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் எங்க
ஆலைக்கு எங்க ஆலைக்கு சமீபமாய் ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கோதுமையின் களத்துல போரடிக்கணும். ஆனா மொத்த கோதுமையினுடைய விளைச்சல்களையும் இவன் ஒருத்தனா அள்ளி இப்ப எங்க கொண்டு வந்திருக்கிறா? ஆளை. திராட்சை பழத்தை பிழிஞ்சு எடுக்கிறது தான் ஆளை. திராட்சை பழத்தை ரசமா மாத்துறது தான் ஆளை. கோதுமைய அடிக்கிறது தான் அதுக்கு பேர் களம். அவன் களத்துல அடிக்கல, எங்க வந்து அடிக்கிறான் தெரியுமா? ஆலையில கொண்டு வந்து அடிக்கிறான். நல்லா கவனிங்க. ஒண்ணு இருக்கிற அத்தனை டன் கணக்கான கோதுமைகளை ஒருத்தனை தூக்கிட்டு வந்து ஆலையில கொண்டு வந்து வச்சிருக்கான். ஒண்ணு. ரெண்டு, எல்லாரும் கொகையில இருக்கிறாங்க, இவன் ஒருத்த மட்டும் அதை போரடிச்சுக்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் பயந்து போய் உயிருக்கு பயந்து உயிரை பாதுகாக்க ஜீவனை தப்பித்துக் கொள்ள கொகைகளில் மலைகளில் ஒளிஞ்சிருக்கிறாங்க. ஆனா கிதியோன் ஒருத்த மட்டும் தைரியமா எதிரி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவன் கோதுமைகளை அங்க ஆலையில வைத்து போரடித்து கொண்டிருக்கிறான். என்ன தைரியம், என்ன தைரியம்! எல்லாரும் 1-2 மாஸ்க போட்டு போறாங்க. சில ஆட்கள் மட்டும் 1 மாசத்துக்குமே இல்லாம அலைஞ்சோம்ல. என்ன தைரியம், என்ன தைரியம்! எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இந்த கோதுமையை தூக்கிட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை, ஒருத்தனை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருக்கான் ஆலைக்கு. ரெண்டாவது, யாரும் இங்கே நிக்கல, பயந்து போய் ஒளிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இவன் ஒருத்த மட்டுமோ அந்த கோதுமையை போரடித்து கொண்டிருக்கிறான். எதிரிகள் வரும் பொழுது தைரியமாக நின்று போரடித்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் பார்த்தாரு, அதைத்தான் சொன்னாரு, நீ ஒரு பராக்கிரமசாலி, நீ ஒரு பராக்கிரமசாலி. எல்லாரும் ஓடி ஒளிந்து மறைந்திருக்கிற நேரத்தில் நீ மட்டும் நின்று செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறல, நீ ஒரு பராக்கிரமசாலி. அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னாரு. ஆனா அவன் என்ன சொன்னா? நான் ஐ ஆம் வீக், நான் பலவீனன், நான் எளியவன். அப்படின்னா பிரச்சனை, கிதியோனுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா, அவனுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை. பிசிக்கலாக அவன் நல்லா ஸ்ட்ராங் தான், ஸ்பிரிட்டில் அவன் நல்லா ஸ்ட்ராங் தான். பட் அவனுக்குள்ள அவனுடைய மனசு மற்றவங்களை விட தன்னை எளியவனை பார்க்கிற ஒரு மனசு அவனுக்கு இருக்கு. அவனுடைய மனப்பான்மை அவனையே பலவீனன் என்று பார்க்கிற ஒரு மனசு அவனுக்கு இருக்கு. இப்போ அதைத்தான் கர்த்தர் உடைக்க விரும்புகிறாரு. அவனிங்க உங்களையே நீங்க குறைத்து எண்ணுகிற ஒரு சிலர் இங்க உண்டு. கிதியோனுக்குள்ள இருக்கிறத கர்த்தர் சரியா கண்டுபிடிச்சாரு. ஆனா அவனுக்குள்ள இருக்கிறது அவனுக்கு தெரியல. அவன் தன்னை எளியவனா, தன்னை பலவீனனா, தன்னை சிறியவனா எல்லாரோடையும் கம்பேர் பண்ணி நான் அதுக்கு ஒர்த்து இல்லை, நான் அதுக்கு தகுதி இல்லை, நான் அதெல்லாம் செய்ய முடியாது, என்னால் அதை செய்ய முடியாது, என்னால் அங்கே போக முடியாது, இவ்வளோ பெரிய காரியத்தை, இந்த ஊழியத்தை, இந்த ஜபத்தை என்னால் பண்ண முடியாது, ஸோ இதுக்கெல்லாம் மற்றவங்க இருக்கிறாங்க, எனக்கு இதுக்கு தகுதி கிடையாது, நான் ஒர்த்து இல்லை. உங்களையே நீங்கள் குறைத்து எண்ணுகிற சுபாவம், இது ஒரு விதத்தில் இதுவும் ஒரு பலவீனம். இதுவும் ஒரு பலவீனம். இந்த மாலை நேரத்தில் யாராயிலும் உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சுபாவம், ஒரு எண்ணம், உங்களையே குறைத்து எண்ணுகிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, ஆசாப் காலையில் பார்த்தோம்ல, இது என் பலவீனம், அவனுக்கு விசுவாசத்தில் ஒரு பலவீனம் இருந்த மாதிரி இப்போ உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை என்கிற ஒரு பலவீனம் உண்டு. நாங்கள்லாம் யாரு, எங்களுடைய நிலமெல்லாம் இப்படி பாஸ்டர், எங்களாலெல்லாம் அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது, எங்களெல்லாம் கூப்பிடுவாங்களா, எங்கிட்டலாம் பேசுவாங்களா, எங்கிட்ட சொல்லுவாங்க. உங்களையே நீங்கள் குறைத்து கொள்ளுகிற ஒரு சுபாவம் இதுதான் கிதியோனுக்கு இருந்துச்சு. உங்களையே நீங்கள் உங்களை பின்னால கொண்டு போகக்கூடிய ஒரு இருதயம். இப்படி யார் இருக்கிறீங்களா? படிக்கிற பிள்ளைங்க, பெற்றோர்கள், ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு குறுகின மனப்பான்மை, அந்த பலவீனத்தை கர்த்தர் உடைச்சாரு கிதியோனை பார்த்து. ஆண்டவர் என்ன சொன்னா திரும்ப, நான் பலவீனன், எனக்கு பலன் இல்லை, பலன் போதாது. கர்த்தர் சொன்னார், உனக்கு இருக்கிற பலன் போதும், போ, இருக்கிற பலன் போதும். நான் இந்த உலகத்தில் காலையில் சொன்னோம்ல,
இந்த உலகத்தில் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் பலத்தை வச்சு நான் ரட்சிக்கலை, அவர்களுடைய பட்டயம் அவர்களை ரட்சிக்கலை. என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்ன ரட்சிப்பது இல்லை. உன் தாய் தகப்பன், உன் சந்ததியார், உன் முற்பிதாக்கள் பட்டயத்தினால் அவர் ரட்சிக்கப்படவில்லை. ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் கர்த்தர் ரட்சிக்கிறவர் அல்ல. கர்த்தர் சொன்னார், நான் உன் கூட இருக்கிறேன் போ, நான் உன் கூட இருக்கிறேன் போ, நான் உன் கூட இருக்கிறேன். இதை விட உனக்கு என்ன வேணும்? சர்வ வல்லவரே என் கூட இருக்கும் பொழுது இதை விட உனக்கு என்ன வேணும்? இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவனுக்குள்ள இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மை, தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிற ஒரு, அதாவது ரெண்டு இருக்கணும் நல்ல, அதாவது ரெண்டு விஷயங்களை கவனிக்கணும். தாழ்மை அவசியம், சொல்லுங்க, தாழ்மை அவசியம். ஆனா தாழ்வு மனப்பான்மை அது அவசியம் இல்லாதது. அது உங்களை ரொம்ப கூனி குறுகி போக வச்சிரும். தாழ்மை அவசியம். நான் சொல்லுவேன் எப்போதும், தரம் மட்டும் தாழ்த்து போதும். சில ஆட்கள் அதையும் தோண்டி தாழ்த்துவான். தரம் மட்டும் தாழ்த்து போதும், தரையும் தோண்டி உள்ள குனியாத. அது மாய்மாலம், அது மாய்மாலம், அது பம்மல். பம்மல்னா புரியலையோ? புரியுதா? இந்த தாழ்வு மனப்பான்மை அது இன்னொரு வகையில் ஒரு மாய்மாலத்துக்கு ஏதுவா போயிடும். அதனால பி கேர்ஃபுல், ரொம்ப கவனமா இருங்க. தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களே, ஆம்னா ஆமுங்க, இல்லை இல்லைன்னு சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றிருக்கீங்களே, கிருபை பெற்றிருக்கீங்களே, வசனம் இருதயத்தில் இருக்குல்ல, கர்த்தர் கூட இருக்கிறார்ல, நீங்க ஒரு பராக்கிரமசாலி. உன்னை கொண்டு கர்த்தர் எதையும் செய்வாரு. உன்னை கொண்டு நோக்க திட்டம் நிறைவேறும். நீ எழும்பி செய்ய வேண்டியதை செய். கூனி குறுகி உட்கார்ந்து இருக்காத, கூனி குறுகி உட்கார்ந்து இருக்காத. அப்படியே நடுங்கி 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 பாக்குறியா? பிரைஸ்லாம் தைரியமா பிரைஸ்லாம் சொல்லு, தோத்திரம் போடு. அப்படியே பயந்துட்டு இப்படியே இப்படியே போகாது. அதனால உங்க இருதயத்தில் உங்களுடைய மனப்பான்மை சரியா இருக்கணும், உங்க குணம் சரியா இருக்கணும், உங்களுடைய உள்ளான ஆட்டிட்யூட் சரியா இருக்கணும். எதையுமே உங்க குறுகின, அதாவது ஒரு கழுகு முட்டை போட்டு அந்த முட்டை மேலே அடகாத்துக்கிட்டு இருந்ததான். ஒரு குரங்கு மரத்தில் தாவி தாவி வந்து கழுகு இல்லாத நேரத்தில் அந்த முட்டையை எடுத்து விளையாண்டு ஒரு முட்டையை அப்படியே தூக்கிட்டே வந்துச்சான். அது தூக்கிட்டு அப்படியே தாவி தாவி வந்து கடைசியில் எங்கேயோ போய் இன்னொரு இடத்துல ஒரு கோழி முட்டைகளை அடகாத்துக்கிட்டு இருந்ததான். அந்த இடத்துல போய் குரங்கு என்ன பண்ணிட்டு குரங்கு வேலையை காமிச்சிருச்சு. இந்த முட்டையை கொண்டு வந்து கோழி முட்டையோடு சேர்த்து வச்சிருச்சு. இப்போ அதில் ஒரு கழுகு முட்டையும் உள்ளே இருக்குது. இப்போ கோழி அடகாக்குது தன்னுடைய முட்டைகளை. 21 நாள் கழிச்சு வெளியே குஞ்சுகள் புறப்பட்டு வருது. அந்த 10 குஞ்சில் ஒரு குஞ்சு என்னது? கழுகு குஞ்சு. இந்த கழுகு குஞ்சு யாரோடு வளருது? கோழியோடு வளருது. வளர்ந்து 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 கோழி மாதிரியே கொக்க கொக்கோன்னு கீழேயே கொத்திக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் மேலே பார்த்துச்சான், கழுகு மேலே உயரமாக பறந்துக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த 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 கோழிகளோடு இருக்கிற இந்த கழுகு இருக்கிற அது நினச்சிச்சான், ஆண்டவரே என்னை மட்டும் அப்படி படைச்சிருந்தீங்கன்னா நானும் அதே மாதிரி எவ்வளோ அழகாக மேலே உயர பறப்பேன்னு தெரியுமா அப்படின்னுச்சான். அப்படி பரிதாபம் என்ன தெரியுமா? அதனுடைய பலன் அதுக்கே தெரில. ரெண்டு விஷயம், என் பலன் எனக்கு தெரியணும், என் பலவீனமும் எனக்கு தெரியணும். என் பலவீனம் தெரிஞ்சாதான் எதிரிகிட்ட இருந்து நான் தப்பிக்க முடியும். என் பலன் தெரிஞ்சாதான் எதிரியை நான் தாக்க முடியும். இந்த ரெண்டையும் தெரிவிக்க கர்த்தர் தம்முடைய பலத்தை இந்த மாலை நேரத்தில் தம் பிள்ளைகளுக்கு தருவாராக. மனப்பான்மையில பலவீனப்பட்டவர்கள் இந்த மாலையில யார் இருப்பார்கள்னா, கர்த்தர் அதை உடைத்து அவர்களை தேவன் தம் பலத்தினால இடை கட்டி நான் உன் கூட இருக்கிறேங்கிற ஒரு நம்பிக்கையை, விசுவாசத்தை தேவன் அந்த பிள்ளைகளுக்கு தருவாராக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்க கண்ணை மூடி, யாராயிலும் உங்களை நீங்களே குறைத்து எண்ணுகிற எண்ணம், உங்களை நீங்களே தாழ்த்து எண்ணுகிற எண்ணம், தாழ்மைக்கு மேல தாழ்மைக்கு மனப்பான்மை இரவுல இருக்கும்னா ஆண்டவரை எடுத்து போடுவாராக. கர்த்தரை எடுத்து போடுவாராக. ஒரு பலன் ஆண்டவரை இப்ப அனுப்புவாராக. உனக்கு இருக்கிற பலன் போதும். உன் பலத்தை வச்சு நான் எதையும் செய்ய போறதில்ல. நான் உன் கூட இருக்கிறேன். கர்த்தர் உன்னோடு இருக்கிறா. கர்த்தர் உன்னோடு இருக்கிறா. நீ செய்ய வேண்டியதை உன்னால செய்ய முடியும்.
அல்லேலூயா. ஸோ போன வாரத்தில் சொன்னேன், ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற 3 கட்டம். நம்பர் 1, பலவீனப்பட்ட பொழுது அவர் பலனை எனக்கு விளங்க பண்ணுகிறார். நம்பர் 2, வறண்டு போன பொழுது, ஈவினிங்கில் கவனித்தோம், ட்ரை சீசன், ட்ரை கண்டிஷன். அந்த வறண்டு போன பொழுது என் பலனை புதுப்பிக்கிறார். 3வது, சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பலத்தின் மேல் பலன் அடைய செய்கிற ஆண்டவர். 84 வாசிங்க மறுபடி. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். From strength to strength. ஒன்னு பலவீனத்தில் பலனை வழங்க செஞ்சாரு. 2, வறண்டு போன நிலைமையில தன் பலனை புதுப்பிச்சாரு. இப்போ அந்த 2 கண்டிஷனும் கிடையாது. இது பலத்துக்கும் மேல, ஏற்கனவே பலன் இருக்கு, அந்த பலத்துக்கும் மேல இன்னொரு பலனை தாராரு. நல்லா கவனிங்க. முதல்ல இருந்தது என்னன்னா, இருந்தது பலவீனப்பட்டுச்சு, அதை பலப்படுத்தினாரு. 2வது, இருந்தது காலியா போச்சு, அதுக்கும் பலனை புதுப்பிச்சாரு. இப்ப இங்க உள்ள இந்த கண்டிஷன் பலவீனப்படவும் இல்லை, காலியா போகவும் இல்லை, இருக்கிறது அப்படியே இருக்கு. ஆண்டவர் மேலும் அதற்கு இன்னும் ஒரு பலனை தாராரு. என்ன அர்த்தம்னு சொல்றேன், கவனிங்க. சில தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் அவங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கிருபை பெற்று அழைப்பை பெற்று ஆண்டவருக்காக ஓடி 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 உழைத்து 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 கர்த்தருக்காக காரியங்களை செய்து 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 அநேகரை தட்டி எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. கிருபை பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், வரம் பெற்றவர்கள், வார்த்தையை இருதயத்தில் வைத்திருக்கிறவங்க சும்மா இருக்க முடியாது. அப்பனா ஏன் சும்மா இருக்கிறாங்க சிலர்? இது எதுவுமே இல்லை, இது எதுவுமே இல்லை. கிருபை, அபிஷேகம், வார்த்தை, அழைப்பு இதெல்லாம் பெற்றவர்கள் எங்க இருந்தாலும் யாரையாவது தட்டி எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேசுனா 4 பேர் பலப்படுவாங்க, அவங்க ஜெபம் பண்ணா 4 பேர் எழும்புவாங்க, அவங்க பிரசங்கம் பண்ணா ஏகப்பட்டவர் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. எங்க இருந்தாலும் அவங்க தட்டி எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி தட்டி எழுப்பி 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 காலமெல்லாம் கடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கர்த்தர் பார்ப்பாரு, இத்தனை வருஷமா எனக்காக ஓடி அநேகரை தட்டி எழுப்பினா இப்போ கர்த்தர் அவனை பார்ப்பாரு, அன்னைக்கு கொடுத்த பலன் இன்னைக்கு குறையாம இருக்கு அவனுக்கு. காலை சொன்னார்ல, அந்த பலன் இன்னைக்கு எனக்கு இருக்கு. பிஃபோர் 40 இயர்ஸ்ல இருந்த பலன் ஆஃப்டர் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் பலன் எனக்கு இருக்கு. அப்போ அந்த காலைப்பு கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? பலத்தின் மேல் பலன் கொடுத்து மலை நாட்டை சுதந்திரிக்க வச்சாரு. அப்போ கர்த்தருக்காக ஓடி உழைத்து அநேகரை தட்டி எழுப்பின பின்பும் கூட சிலருக்குள்ள, வெகு சிலருக்குள்ள, நம்ம சிலருக்கு இங்க பாருங்க இங்க பாருங்க, இங்க இருந்து இங்க எடுத்து வைக்கங்களையும் அப்படியே களைச்சு ஓஞ்சு போயிருந்தோம். இங்க இருந்து ஒரு ஸ்டெப்பு, ஒரு காரியம் கர்த்தருக்காக ஒரு சின்ன வேலையை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் சோர்ந்து போகல, இருக்கிற எல்லா பேரையும் மேலே இழுத்து போட்டு சோர்வடைய வச்சிருந்தோம். ஆனா சிலர் மட்டும், வெகு சிலர் மட்டும் ரட்சிக்கப்படும் பொழுது இருந்த துடிப்பு, அபிஷேகம் பெறும்போது இருந்த வேகம், அவங்க 60 வயசை தாண்டினதுக்கு அப்புறமும் இன்னும் அந்த துடிப்பு, இன்னும் அந்த வைராக்கியம், இன்னும் அந்த வாஞ்ச கொஞ்சம் கூட குறையாம இருக்கும், கொஞ்சம் கூட குறையாம இருக்கும். ஆண்டவர் பார்ப்பாரு, இத்தனை வருஷம் என் ஓடி எனக்காக நிறைய பேரை தட்டி எழுப்பினதுக்கு அப்புறம் கூட இன்னும் இவனுக்குள்ள பலன் குறையாம இருக்குல்ல, அவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்னா, ஏற்கனவே பலன் இருக்கு, அது பலவீனப்படவும் இல்லை, அது காலியா போகவும் இல்லை, அந்த பலத்தின் மேல இன்னும் ஒரு பலன் ஆண்டவர் தர்றார் அவர்களுக்கு. இந்த ராத்திரியில் ஒரு 2 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிற அனுபவத்தில் கடந்து வந்த உங்கள் விசுவாச ஓட்டத்தில் அநேகரை கர்த்தருக்காக தட்டி எழுப்பி ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய நிறைய வேலையை செய்து கொண்டு இன்னமும் எத்தனை பாடு போராட்டம் இருந்தாலும் கூட உங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் குறையாம, அந்த தாகம் குறையாம, அந்த பலன் குறையாம, அந்த துடிப்பு குறையாம இருக்கும்னா அவர்களுக்கு போனஸா கர்த்தர் இன்னும் ஒரு பலனை, பலத்தின் மேல் பலனை அந்த பிள்ளைகளுக்கு மட்டுமே தேவன் தர விரும்புறாரு, கர்த்தர் தர விரும்புறாரு.
அந்த பலத்தின் மேல் பலன். அது ஆண்டவர் ராத்திரியில சபைக்கு ஆண்டவர் தருவாராக. இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பலத்தின் மேல் பலனை கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு தருவாராக. அல்லேலூயா. யா நான் எதுலையுமே கர்த்தருடைய காரியத்தில் டயர்ட் ஆகவே கூடாது. ஒரு மெழுகுத்தியை பார்த்தீங்களா? ஒரு மெழுகுத்தியை பார்த்தீங்களா? அது எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதை கொண்டு எத்தனை மெழுகுத்தியை நீங்கள் பொருத்தி வச்சாலும், நான் ஒரு 100 மெழுகுத்தியை பொருத்திட்டேன், அதனால் கொஞ்சம் வெளிச்சம் நான் குறைஞ்சி எரியிறேன்னு சொல்லி குறைஞ்சி எரியாது. முதல் மெழுகுத்தியை பொருத்தும் பொழுது அதுக்குள்ளே என்ன வெளிச்சம் கொடுத்துச்சோ, 100வது மெழுகுத்தியை அதை பொருத்தும் பொழுது கூட அதே வெளிச்சம் அதுக்குள்ளே இருக்கும். அதனுடைய ஆயுள் முடிகிற வரைக்கும் அந்த வெளிச்சம் குறையாது. பார்த்துருக்கீங்களா? நான் சொல்றது சரியா தானே? பார்த்துருக்கீங்களா? அது ஆயுசு முடிகிற வரைக்கும் முதல்ல பொருத்தும் பொழுது அந்த மெழுகுத்திக்குள்ள என்ன வெளிச்சம் இருந்துச்சோ, அது அணைகிற நேரம் வருகிற வரைக்கும் அதே வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி சில தேவ மனிதர்கள் இருக்கிறாங்கயா, இப்படி சிலர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தான் கர்த்தர் தாராரு பலத்தின் மேல் பலன. பலத்தின் மேல் பலன. நீங்கள் சில பரிசுத்தவான்களை ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்து 10, 15, 20 வருஷம் கழிச்சோம் அதே துடிப்பு அவங்களுக்குள்ள இருக்கும், அதே வேகம் அவங்களுக்குள்ள இருக்கணும். அப்படி நான் கண்ட ஒரு பெரிய பரிசுத்தவான் இந்தியாவில் உண்டு, அகஸ்டின் ஜெயக்குமார் அண்ணன். நான் ரட்சிக்கப்பட்ட அந்த 98ல் அவருக்குள்ள என்ன துடிப்பை பார்த்தேனோ, இன்னைக்கு வரைக்கும் அவருக்குள்ள குறையவே இல்லை. ஒரு நாள் பேசும்போது கேட்டேன் அவர்கிட்ட, அண்ணா எப்படிண்ணே இத்தனை வருஷம், இத்தனை வயசு, இத்தனை காலம் தாண்டி அவர்கிட்டே கேட்டேன், எப்படி உங்களுக்கு அந்த வைராக்கியத்தில் கொஞ்சம் கூட அந்த வேகம், அந்த பிரசங்க துணி, அந்த ஸ்பீடு, அந்த ஃப்ளோ, அந்த வேர்டிங், அந்த டெப்த்து எதுவுமே குறையாம அப்படியே கணன்னு இருக்கே. அப்போ அவர் சொன்ன பதில் தெரியுமா தம்பி? அவர் சொன்னார், அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருக்கு எனக்கும் குறுக்க நான் எதையுமே வர விடலை. அதைத்தான் அவர் சொன்னார். நானே கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஆண்டவருக்கும் எனக்கும் குறுக்க, ஈவன் மை ஒய்ஃப், என் மனைவியை கூட, என் பிள்ளைகளை கூட, என்னுடைய நிர்வாகத்தை கூட எதையுமே கர்த்தருக்கு எனக்கும் குறுக்க வர விடலை. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் அந்த கிருபையை தந்திருக்கிறாரு. ஆண்டவர் இந்த சபைக்கு அதை தருவாராக, நமக்கு அதை தருவாராக. வாஞ்ச உள்ளவங்க கேளுங்க, வாயை திறந்து. வாஞ்ச உள்ளவங்க வாயை திறந்து கேளுங்க. உங்களுக்கும் எனக்கும் குறுக்க எதுவும் வராதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு தான் கர்த்தர் தருவாரு பலத்தின் மேல் பலன். அவர்களுக்கு தான் கர்த்தர் தருவாரு பலத்தின் மேல் பலன். அல்லேலூயா. வேகமா ஒரு 5 காரணத்தை அல்லது ஒரு 3 நேரத்துக்கு தக்கபடி இந்த பலத்தின் மேல் பலன் வேணுங்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. From strength to strength வேணுங்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பலத்தின் மேல் பலன் கர்த்தர் ஏன் தரார் அப்படின்னா, வேகமா சில காரணங்களை சொல்றேன். இது தர்றதுக்கு நோக்கம் உண்டு ஆண்டவருக்கு. இந்த பலத்தின் மேல் பலன் அடைகிறதுக்கு ஆண்டவர்கிட்ட சில நோக்கம் உண்டு. கொரிந்தியர்ல பவுல் சொல்றார், 2 கொரிந்தியர் 4:16. 2 கொரிந்தியர் 4:16 வாசிங்க வேமா. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. என்ன எழுதல? எல்லாம் சொல்லுங்க, நான் சொல்றதை நல்லா கவனிங்க. பவுல் என்ன சொல்றாரு? நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. அதை இப்படி சொல்லுவேமே, நான் சொல்ல நீங்க அந்த வார்த்தை சொல்லுங்க. முதல் மிஷனரி பயணத்துக்கு போயிட்டு வந்தும் கூட சோர்ந்து போகிறதில்லை. இரண்டாவது மிஷனரி பயணத்துக்கு போயிட்டு வந்தும் கூட சோர்ந்து போகிறதில்லை. மூன்றாவது மிஷனரி பயணத்துக்கு போயிட்டு வந்தும் கூட சோர்ந்து போகிறது. கல்லறி பட்டும் கூட சோர்ந்து போகிறது. நிர்வாணத்தை சந்தித்தும் கூட சோர்ந்து போகிறது. அவமானத்தை சந்தித்தும் கூட சோர்ந்து, பாடுகளை சந்தித்தும் கூட சோர்ந்து, பசி பட்டினியை சந்தித்தும் கூட இழப்புகளை சந்தித்தும் கூட சோர்ந்து போகிறது. சும்மா சொல்லல அவரு, சும்மா சொல்லல. இவைகளெல்லாம் சந்தித்தும் கூட நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை.
அப்புறம் சொல்றாரு, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்கணும். இதை நீங்கள் மற்ற பிரசங்க மாதிரிலாம் கேட்கக்கூடாது, கொஞ்சம் கவனிக்கணும். பவுல் சொல்றாரு, இதெல்லாம் சம்பவித்தும் கூட நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. ஏன்னா இந்த பாதையில் எங்களுக்கு இருந்த பலனை நாங்கள் குறையாம பார்த்துக்கிட்டோமா, அதனால கர்த்தர் எங்களுக்கு பலத்தின் மேல் பலன் தந்திருக்கிறாரு. அந்த பலத்தின் மேல் பலன் வந்ததுனால நடந்த ஒரு சம்பவம், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நீங்க இந்த பலத்தின் மேல் பலன் எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? நீங்க இதுக்கு இல்ல, புரிஞ்சவங்க சிரிக்காங்க. உங்களுக்கு புரியாட்டலும் பிரச்சனை இல்லை, நமக்கு அது தேவையில்லை. இந்த பலத்தின் மேல் பலன் இதுக்கு கிடையாது, இதுக்கு கிடையாது, இதுக்கு கிடையாது. இது நீ எப்படி ஃபிட்டா போட்டாலும் அன்ஃபிட்டா போட்டாலும், பார்க்க கதாநாயகன் மாதிரி போட்டாலும் கோமாளி மாதிரி போட்டாலும் நத்திங். இந்த பலத்தின் மேல் பலன் என் உள்ளான மனுஷன் பலன் கொள்வதற்காக, உள்ள ஒரு மனுஷன் இருக்காமல அவன் பலன் கொள்வதற்காக, அவர்களுக்குத்தான் பலத்தின் மேல் பலன். சில ஆட்கள் கவனிங்க, வெளியில் அவங்க எப்படி இருந்தாலும் உள்ள அவங்க ஸ்ட்ராங்கியா, உள்ள அவங்க ஸ்ட்ராங்கியா. மொத்த பாதாளமே எந்திரிச்சு போனாலும் அவனை அசைக்க முடியாது. உள்ள அவங்க ஸ்ட்ராங்கு. அந்த ஸ்ட்ராங் எதுக்கு தெரியுமா? அந்த ஸ்ட்ராங் எப்படி வந்தது தெரியுமா? இந்த பலத்தின் மேல் பலன் வரும் பொழுது அந்த உள்ளுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் வரும். அவனை நீ என்ன வியாதியை கொடுத்து, என்னதான் அவன் பிள்ளைகளை எடுத்து அவன் குடும்பத்தை நாசமாக்கி, என்னதான் நீ அவனை சீரழிச்சாலும், அவன் உள்ளுக்குள்ள இருந்து சொல்லுவான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன், அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். உள்ளான மனுஷன் உள்ள பலன் இருக்கணும்யா, உள்ள பலன் இருக்கணும். சில மரத்தை பாருங்க, இத்தான் தண்டியா இருக்கும், உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, புசு 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 புதுசுன்னு போயிடும். லேசா வச்சவன் நொறுங்கி உள்ள போயிடும். இப்படி இருக்கக்கூடாது. வெளியே நீங்க எவ்வளவு வீக்கா இருந்தாலும் பரவாயில்ல, உள்ளுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன் தெரியுமா? உள்ளுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்து, உள்ளான மனுஷனுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தா தான் இந்த விசுவாச வாழ்க்கையை கடைசி வரைக்கும் ஓடி முடிக்க முடியும், ஓடி முடிக்க முடியும். நீங்க கால் வச்சுட்டீங்க, இதுல நெவர் பேக், இனிமே பின்னால போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. புலிவாலை பிடிச்சாச்சுன்னா வேற வழியே இல்லை. புலிவாலை பிடிச்சிட்டு விட முடியுமா? புரியுதா? ஒன்ஸ் நீங்க காலை வச்சாச்சுன்னா பின்னால போகணும்னு நினைச்சு பார்க்க கூடாது. தொடர்ந்து போய் என்ன வந்தாலும், என்னதான் காடு மேடு நடந்து போனாலும், அந்த மாதிரி தான் என்ன வந்தாலும் சரி அவரை பின்பற்றி போயிட்டே இருக்கணும். அப்ப இதுக்கு கர்த்தரை ஆராதிப்பதற்கும் அவரை உண்மையாய் பின்பற்றுவதற்கும் எனக்கு என்ன தேவைன்னா, உள்ளுக்குள்ள நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், உள்ள நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். வெளியே நீங்க எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்ல சட்டை அல்லது கலர் சட்டை அல்லது வெள்ளை சட்டை அல்லது எந்த சட்டையும் போட்டுட்டு போங்க, ஆனால் சட்டையை போடுங்க, போடாம வராதிங்க. ஆனா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என்ன தெரியுமா, உள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும். 1000 துன்பம் வந்தாலும் உள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் கர்த்தரை உறுதியா பின்பற்றுவான், அவரை உண்மையா சேவிப்பான். ஏன் உள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா, அவர்கள் தான் இந்த விசுவாச வாழ்க்கைய கேப் விடாம விட்டு விலகாம தொடர்ந்து ஓட முடியும். சிலரால ஏன் தொடர முடியல தெரியுமா? தேமா மாதிரி ஆட்கள் இப்பிரபஞ்சத்தின் மேல ஆசை வச்சு அவங்க ஏன் போனாங்க தெரியுமா? அவங்க எங்க ஸ்ட்ராங் இல்ல, உள்ள ஸ்ட்ராங் இல்ல. உள்ள ஸ்ட்ராங் இல்லாதவன், உள்ளான மனுஷன் இல்ல, பலன் இல்லாதவன், அவங்க தான் எடுத்ததுக்கெல்லாம் கேள்வி கேட்பாங்க ஆண்டவரை.
எடுத்ததுக்கெல்லாம் சோர்ந்து போவாங்க, எடுத்ததுக்கெல்லாம் கூடி குறுகி போவாங்க, எடுத்ததுக்கெல்லாம் முடங்கி போயிருப்பாங்க. அவங்கள நம்ம தட்டி எழுப்பி மறுபடியும் அவங்கள ரன்வேக்கு கொண்டு வர்றதுக்குள்ளேயும் நம்ம உயிர் போய் வரும். எதுக்கெடுத்தாலும் அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு செடி உண்டு, தொட்ட உடனே உள்ள பேர், அது என்ன பேர்? நல்லா சொல்றீங்க, தெரியாமலாம் கேட்கல. ஏன் சொல்ல வச்சேன்னு புரியுதா? நிறைய உள்ள கிடக்கு. எடுத்ததுக்கெல்லாம் 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 இப்படியே. அப்போ உள்ள நீ ஸ்ட்ராங் இல்லை. நான் சொல்றேன், காரியத்துக்குனாலும் கர்த்தரை துதிச்சுட்டு போனே. காரிய துப்புனாலும் சரி, ஏறி மிதிச்சாலும் சரி, தொடச்சிட்டு கர்த்தரை ஆராதனை, அவரை பின்பற்றினு, அவருக்கு நன்றி சொல்லுங்க. சோர்ந்து போகாத உள்ளான மனுஷன் பலன் கொள்ளணும். இந்த உள்ளான மனுஷனுக்குள்ள சபைக்குள்ள பலன் வந்துருச்சுன்னா ஊழியர்கள் எங்களுக்கு ஊழியம் செய்யறது ஈஸி. உயிரை கொடுக்க வேண்டாம். லேசா ஸ்டார்ட் பண்ணாலே டக்கு 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 டாப் கேருக்கு போயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் கேரே போட முடியல. அங்கிட்டு பாதி இழுக்கு, இங்கிட்டு பாதி இழுக்கு, இங்கிட்டு பாதி இழுக்குது. ஃபர்ஸ்ட் கேரே போட முடியல ஆராதனைல. உள்ளான மனுஷன் பலன் இல்லாதவன் தான் வந்த உடனே, அதாவது அசதியில் எப்பயாவது ஒருக்கா கண் ஆசறது வேறு. ஆனால் எப்போதுமே ஜோலியாக வச்சிருக்க கூடாது. இதே ஜோலியா ஆரம்பித்த உடனே என்னமோ நாங்கள் தொட்டில் ஆட்டி பாட்டில் வாயில் வச்சு விட்ட மாதிரி. இதில் உள்ள ஸ்ட்ராங் கிடையாதுன்றேன். உள்ள ஸ்ட்ராங் கிடையாது. தேவ பிள்ளைய இங்க முதிர்ந்த விசுவாசிகள் இருக்கிறீங்க, வளர்ந்து கொண்டு இருக்கிறவங்க இருக்கீங்க, வளரும்படி இப்பதான் கால வச்சவங்களும் இருக்கிறீங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் எதிர்பார்க்கிற இந்த அனுபவம் தான். உள்ளுக்குள்ள ஸ்ட்ராங்காரு, உள்ள ஸ்ட்ராங்காரு. இது எப்ப தெரியும் தெரியுமா? ஒரு புயல் வந்தா தான் தெரியும். ஒரு புயல் வந்தா தான் நீ உள்ள. இப்ப பேசுறதுக்கு எல்லாருமே தலையாட்டத்தான் செய்வீங்க. தலையாட்டுறதுல நம்மளாம் பிஹெச்டி வாங்கினவங்க. புரியுதா உங்களுக்கு? இது எப்ப தெரியும்னா, ஒரு புயல் வரணும், ஒரு போராட்டம் வரணும், 4 பையன் நம்மளுக்கு விரோதம் இருந்து காரி துப்புன்னு முகரையில் அவமானப்படுத்தணும். அப்பத்தான் தெரியும் நான் ஸ்ட்ராங்கா, நான் ஸ்ட்ராங் இல்லையா, நான் உள்ள பலப்பட்டிருக்கிறேனா, நான் பலப்படலைன்னு அப்பத்தான் தெரியும். கஷ்டம் வரும் பொழுது, ஆஸ்பத்திரி அனுபவம் வரும் பொழுது, அல்லேலூயா அலைச்சலின் அனுபவம் வரும் பொழுது, வியாதியின் போராட்டம் வரும் பொழுது, 4 பேர் ஏறி முதுகி இப்பதான் தெரியும். அதெல்லாம் தாங்கிக்கிட்டு ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் அப்படி சொல்றேன் பாருங்க. அவன் உள்ள பலப்பட்டிருக்கிறாங்க. இந்த சபை இதுல வளரும்படி கர்த்தர் இந்த ராத்திரியில விரும்புறாரு. இந்த சபையில அத்தனை பேரும் எதுல வளரணும் ஆண்டவர் விரும்புறாரு தெரியுமா? உள்ள நீ வளரணும். உள்ளான மனுஷன் நீ ஸ்ட்ராங் ஆகணும். உள்ளுக்குள்ள ஒரு உறுதி உனக்கு இருக்கணும். அதுக்குத்தான் கர்த்தர் பலத்தின் மேல் பலன் தர விரும்புகிறாரு. ஆண்டவர் இந்த சபைக்கு அந்த கிருபையை தருவாராக. ஆண்டவர் ஒரு சின்ன ஜோமனுங்க பார்க்கலாம். எங்கள் சபைக்கு அந்த கிருபையை தாங்க. உள்ளான மனுஷன்ல பலன் வேணும்பா, பலன் வேணும்பா, பலன் வேணும்பா. அவன் தான் சொல்லுவான், நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. அவன் தான் சொல்லுவான், நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. கஷ்டம் இல்லாமையா, அவனுக்கு பாடு இல்லாமையா, எல்லாம் இருந்துச்சு. நான் தான் காலைல சொன்ன, நம்ம தான் எல்லாத்தையும் வெளியே சொல்றவங்க, அவங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பரிசுத்தவான்கள்லாம் எல்லாம் இருந்துச்சு, வச்சுக்கிட்டு தான் சொல்றாங்க சோர்ந்து போகிறது இல்லை, சோர்ந்து போகிறது இல்லை. யார் என்ன சொன்னாலும் நாங்கள் வாழ்த்தினாலும் வாழ்த்தாவிட்டாலும் நாங்கள், ஏசினாலும் பேசினாலும் நாங்கள், தூசித்தாலும் தூற்றினாலும் நாங்கள், யார் விசாரித்தாலும் விசாரிக்காட்டாலும் நாங்கள், பாஸ்டர் விசாரித்தாலும் விசாரிக்காட்டாலும் நாங்கள்,
பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் வராவிட்டாலும் அப்படி உங்களை வளர்க்குறதுக்கு தான் இப்போ அப்படியே உங்களை விட்டு வச்சுருக்கோம். எப்படித்தான் அடித்து கரை சேர்ந்து வரட்டுமே. காலமெல்லாம் இந்த ஒரு நீச்சல் அடுறா காலை தட்டு கையை தட்டு காலை தட்டு கையை தட்டு இப்படியே வைக்க முடியுமா? தள்ளி விட்டாதான் அடித்து கரை சேர்ந்து வர முடியும். அதனால் இப்போ நீங்கள்லாம் உங்கள் பலத்தில் நிற்கிற கர்த்தர் தந்த கிருபையில் உங்கள் பலத்தில் நிற்கணும். நீங்கள் அல்லேலூயா. 5:21 புலம்பல் 5:21. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். பலத்தின் மேல் பலன். ஏன் தெரியுமா? கவனிங்க, என்னுடைய ஆரம்ப வாஞ்சைய ஆரம்ப வைராக்கியத்தை பூர்வ நாட்களில் அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்களேன். பூர்வ நாட்களில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போங்க. நீங்க எப்படி இருந்தீங்க பூர்வ நாட்கள்ல? உங்களை தான் கேட்டேன். ரீவைண்ட்னா அங்கே நீங்கள் அடுத்த பேப்பரை திருப்ப வேண்டாம், இங்கே ரீவைண்ட் பண்ணி போங்க. நீங்கள் எப்படி இருந்தீங்க? நானும் சில விஷயத்தை யோசித்து பார்த்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், வெக்கப்படுறேன். எப்படி இருந்தோம் பூர்வ நாட்களில்? வெளியில் போகும்பொழுது ஒரு ஜபம், உள்ளே வந்த உடனே ஒரு ஜபம், காலையில் எழும்பின உடனே ஒரு ஜபம், நைட்டு தூங்கும்போது ஒரு ஜபம், நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் வேதம் கையில் வசனத்தை வாசித்து கொண்டே அவர் பாதத்தில் பிரசனத்தை அமர்ந்து கொண்டு அன்னைக்கு முழங்கால் போட்டாலே கண்ணில் கண்ணீர், இருதயமெல்லாம் தேவ பிரசன்னம். பஸ்ஸில் போகும்போது ஒருத்தனை விட மாட்டோம், அத்தனை பேருக்கும் சுவிசேஷம் சொல்லுவோம். ட்ரெயினில் போகும்போது ஒருத்தனை விட மாட்டோம், அத்தனை பேருக்கும் சுவிசேஷம் சொல்லி அட்ரஸை வாங்கி நம்பரை வாங்கி கத்தருக்குள்ள ரட்சிப்புகள் நடத்தி இருக்கிறோம். தெருவில் நின்று பிரசங்கம், கைப்பொருதி, ஜபம் நட பூர்வ நாட்கள் இருந்தது போல. இன்னைக்கு அது எங்கே போச்சு? சீயோன் குமாரத்தியே, எருசலேமே, இன்னைக்கு அது எங்கே போச்சு? எங்கேயோ போச்சு. இப்போ நரிகள் ஓடி திரியுது. சீயோன் பர்வதத்தின் மேல நரிகள் ஓடி திரியுது. அடுப்பாங்கிற இருட்டா இருந்தா உள்ள எது படுத்திருக்கோம்? பூனை படுத்திருக்கோம். அதுதான் சிலருடைய அனுபவம். இப்போ ஆண்டவர் இந்த பலத்தின் மேல் பலனை ஏன் தராருன்னா, டே அன்னைக்கு இருந்த பாத்தியா, அவன் தான் எனக்கு வேணும். உங்க ஒவ்வொருவருக்கு எதிர கர்த்தர் நின்று சொல்றாரு, உன் பேரை சொல்லி சோ ஸ்டீஃபன், உங்க பேரை சொல்லிக்கோங்க. உங்க பேரை சொல்லி அன்னைக்கு இருந்தில்ல, அவன் தாண்டா எனக்கு வேணும். அதுக்காகத்தான் நான் உனக்கு இன்னைக்கு அந்த பலத்தின் மேல் பலன் தருகிறேன். பூர்வத்தில் இருந்தது போல அந்த வாஞ்சம் உனக்கு வரணும், அந்த துடிப்பு உனக்கு வரணும், அந்த வைராக்கியம் உனக்கு வரணும், அந்த வேகம் உனக்கு வரணும். சுவிசேஷத்துக்காக தைரியம் கொண்ட நெஞ்சம் உனக்கு வரணும், சுவிசேஷத்துக்காக வைராக்கிய ஆவி உனக்கு வரணும், அந்த அர்ப்பணம் உனக்கு வரணும், ஆதி அன்பு உனக்கு வரணும். ஆண்டவர் ஏக்கத்தோடு நிற்கிறார். இப்ப இருக்கிறல, நீ எனக்கு வேண்டாண்டா, நீ எனக்கு வேணாமா, இப்ப இருக்கிறல, இது நீ இல்லை, இது நீ கிடையாது, இது உன் ஒரிஜினல் கிடையாது. உன் நெஞ்சில கர்த்தர் கையை வச்சு சொல்றாரு, இப்ப இருக்கிறது நீ ஒரிஜினல் கிடையாது. உள்ள கலப்படம் வந்திருக்கு. ஏதோ தம்பி தங்கச்சி, உள்ள ஏதோ கலப்படம் உனக்குள்ள வந்திருக்கு. இது உன்னுடைய ஒரிஜினல் அல்ல. நீ உன்னுடைய ஒரிஜினல் எனக்கு தெரியுன்றார் கர்த்தர். நீ யாருங்கிறது அவருக்கு தெரியும், உன் ஒரிஜினல் என்னங்கிறது அவருக்கு தெரியும். அந்த ஸ்டீஃபன், அந்த அந்த நாள்ல இருந்தல, அதுதான் நீ, அதுதான் எனக்கு வேணுன்றார் ஆண்டவர். ஏக்கம் உள்ளத்தோடு, எதிர்பார்ப்பின் இருதயத்தோடு கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் சபையின் நடுவில் நிற்கிறாரு. இந்த சபைக்கு நான் பலத்தின் மேல் பலன் தரப்போறேன். எதுக்கு தரப்போறேன்னா, மொத்த
மொத்த சபையும் ஒரே கயிற்றில் கோர்த்த பூவை போல இணைந்து கொண்டு ஆதி அன்புக்கு திரும்புவதற்கு, அந்த ஆதி வைராக்கியத்தை திரும்புவதற்கு, பூர்வ காலத்தில் இருந்ததான அந்த நாட்களுக்கு திரும்புவதற்கு என் கூட சேர்ந்து ஒருமித்து ஒரு நிமிடம் ஜெபம் பண்ண விரும்புறவங்க சேர்ந்து கதறி கேளு பிள்ளைய. வேணும்பான்னு ஆசைப்படு, வேணும்பான்னு வாஞ்சித்து கேளு, வேணும்பான்னு கதறி கேளு. என் ஒரிஜினல் எனக்கு தாங்க, என்னுடைய உண்மையான மனுஷன் எனக்கு தாங்க, அன்னைக்கு இருந்தவன் எனக்கு தாங்க. இடையில ஏதோ ஒன்று பறிச்சிருச்சு, ஏதோ ஒரு கலப்பட உள்ள வந்துருச்சு. இப்ப ஆண்டவர் தம் பலத்தை தருவாராக, தம் பலத்தின் மேல் பலத்தை தருவாராக. அந்த பூர்வ காலத்துக்கு மொத்த சபையுமே கர்த்தர் ஒரே நேரத்தில் இப்ப திருப்பி கொண்டு வருவாராக. ஆண்டவரே, அதை நீங்க தான் செய்யணும், அதை நீங்க தான் செய்யணும். சின்ன பிள்ளைகள் இருந்து முதிர்ந்தவர் வரைக்கும், ஊழியர்கள் வரைக்கும் அத்தனை பேரையும் பூர்வ நாட்களுக்கு திரும்ப பண்ணுவீராக. அந்த கிருபையை தருவீராக, அந்த பலத்தை தருவீராக, அந்த அபிஷேகத்தை தருவீராக, அந்த கிருபையை உங்க பிள்ளைகளுக்கு தருவீராக. வாஞ்சிக்கிறவர்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் தருவாராக, தருவாராக. இரவு ஜெபம், முழங்கல் ஜெபம், ஆத்தும பார ஜெபம், சுவிசேஷத்துக்காய் கதறுகிற இருதயம், ஆத்துமக்களுக்காய் கதறுகிற இருதயம் கர்த்தர் தருவாராக. குடிகாரனை பார்த்தா மனசு உடைஞ்சு ரோட்ல ஜெபிப்பேல, ஒயின்ஷாப்பை தாண்டும் போது ஜெபிப்பேல, ஆஸ்பத்திரியை தாண்டும் போது ஜெபிப்பேல, ஒரு ஆம்புலன்ஸ் போச்சுல ஜெபிப்பேல. இப்ப இந்த ஜெபம் உனக்கு போச்சுல்ல, கர்த்தரை தருவாராக, அதை தருவாராக. ஒரு கர்த்தரை தருவாராக. வாய் திறந்து கேளு, வாய் திறந்து கேளு. இப்பவே கர்த்தர் சபையை உயிர்ப்பிக்கிறாரு. யாரோ சிலர கர்த்தர் இப்ப உயிர்ப்பிக்கிறாரு. வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, அம்மா அப்பா, தாயை தகப்பன, கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கிறாரு. அவருடைய பலத்தின் மேல் பலன், அவருடைய பலத்தின் மேல் பலன், அவருடைய பலத்தின் மேல் பலன் உன்னை கொண்டு போகுது, அங்க கொண்டு போகுது, அங்க கொண்டு போகுது. நீ வேற மனுஷன் ஆவாய், நீ வேற மனுஷன் ஆவா. இந்த ராத்திரி நேரத்தில் யாரோ சிலர கர்த்தர் மறுபடியும் அந்த நாளுக்கு திரும்ப பண்றாரு, அந்த காலத்துக்கு திரும்ப பண்றாரு, திரும்ப பண்றாரு. ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, டேய், அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு உனக்கு ஆசீர்வாதத்துக்கு குறையா? அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு உனக்கு ஆசீர்வாதம் நிறையவே இருக்கு. இரண்டாவது, அன்னைக்கு இருந்த வேத அறிவை விட இன்னைக்கு வேத அறிவு உனக்கு ரொம்பவே இருக்கு. ஆசீர்வாதமும் ரொம்பவே இருக்கு, வேத அறிவும் ரொம்பவே இருக்கு. ஆனா அன்னைக்கு இருந்த வாஞ்சை தான் இல்லை, அன்னைக்கு இருந்த துடிப்பு தான் இல்லை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்க மேல வாஞ்சை இல்லாத ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். அது எந்த ஆசீர்வாதம் எனக்கு அது பிரயோஜனம் இல்லை. உங்களுக்குள்ள ஒரு துடிப்பை கொடுக்காத ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். நீங்க எதை கொடுத்தாலும் அது உங்களுக்குள்ள என்னை எடுப்பித்து நிறுத்தணும், உங்களுக்காக என்னை பயன்படுத்தணும், உங்க மேல வைராக்கியத்தை தூண்டணும். அதைத்தான் எனக்கு ஆசீர்வாதம், அதுதான் எனக்கு வேணும்பா. உள்ள நொறுங்கி கேட்கிற பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் இப்ப செயல்படுறாரு, ஆண்டவர் இப்ப கிரியை செய்யறாரு. சிலரை லிட்ரலா கரத்தை பிடிச்சு கர்த்தர் இழுத்து கொண்டு போறாரு. அந்த இடத்துல உன்னை நிறுத்துகிறாரு, ஆணியால் கடாவுகிறாரு, உன்னை வேறொன்ற பண்ணுகிறாரு. இனி எந்த பொல்லாத ஆவியோ, இனி உலகமோ மாம்சமோ, இனி எந்த காரியமோ, எந்த ஆசா பாசங்களோ, எந்த சிற்றின்மைகளோ கர்த்தர் இப்போ உன்னை நாட்டுகிற அந்த இடத்துல இருந்து உன்னை ஒரு துளி கூட அசைக்க முடியாது, உன்னை பிடுங்க முடியாது, உன்னை ஒருபோதும் கீழே தள்ள முடியாது. அந்த கிருபை, அந்த அபிஷேகம், அந்த பலத்தின் மேல் பலன கர்த்தர் சபைக்கு இப்ப தாராரு. எங்களுக்கு வேணும் ஆண்டவரே,
எங்களுக்கு அது வேணும்ப்பா. நீங்கள் இல்லாத ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டாம். உங்களுக்காக இன்னும் என்னை ஓட வைக்கிற ஆசீர்வாதத்தை மட்டும் எனக்கு தாங்க. அதை மட்டும் எனக்கு தாங்க. என் இருதயம் அதுக்கு வாஞ்சிக்குது. ஆனால் எனக்கு பலன் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு பலத்தின் மேல் பலன் தருவேன், அந்த இடத்துக்கு கொண்டு வருவேன். இந்த வசனம் உன் காதில் விழுந்த உடனே உன் இருதயத்தில் உள் வாங்கி உன் கண்ணிலிருந்து கண்ணீரோடு உன் உள்ள உடஞ்சி ஜெபிச்சுட்டேல, நான் உன்னை அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவேன். அந்த இடத்துல உன்னை வேறொன்றை பண்ணுவேன். இனி அதிலிருந்து நீ அசைய மாட்ட. இனி அதிலிருந்து உன்னை யாரும் அசைக்க முடியாது. எந்த ஆசையும் உன்னை இனி இழுக்க முடியாது. உன் மேலே என் பலத்தின் மேல் பலன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 3:1 வாசிங்க. 2 சாமுவேல் 3:1. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். தாவீது வர 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 பலத்தான். பலத்தான். பலத்தின் மேல் பலன் ஆண்டவர் ஏன் தாராருன்னா, வர வர பலப்பட செய்ய ஆண்டவர் தாவீதை ஏன் இந்த இடத்துல தாவீதுக்கு இதை கொடுக்குறாருன்னா, இதுதான் வர வர பலத்தான் அப்படின்னா, இதுதான் பலத்தின் மேல் பலன் அடைகிற ஒரு அனுபவம். இது எதுக்கு கொடுத்தாருன்னா, தாவீதே எனக்காக நீ எத்தனையோ அவமானங்களை சகித்து, பாடுகளை சகித்து, துன்பங்களை சகித்தும் கூட, எல்லாம் உன்னை விட்டு போயும் கூட, எல்லாரும் உன்னை விட்டு போயும் கூட நீ என்னை விட்டு போகலை. இன்னும் நான் உன்னை வச்ச ட்ராக்கில் நீ இருக்க. நான் உன்னை வச்ச தரிசனத்தில் நீ நிற்க. நான் உன்னை வச்ச ஓட்டத்தில் நீ நின்று நீ ஓடிக்கிட்டே இருக்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், அவமானங்கள் மத்தியில் இன்னும் எனக்காக நீ நிற்கிறல. இப்போ நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்னா, என்ன ஒரு மனுஷன் பின்பற்றினானா அவனை தேவன் எப்படி வைப்பார் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக உன்னை உலகத்துக்கு நான் காமிக்க விரும்புகிறேன். இந்த ராத்திரியில் சில பிள்ளைங்க இருக்கிறீங்க, எல்லாம் உங்களை விட்டு போகி நீ கர்த்தரை விட்டு போகாமல் இருக்கிற. நீங்கள் ஆண்டவரை விட்டு போகாமல் இருக்கிறீங்க. இன்னும் அவரை பின்பற்றுகிறீங்க, இன்னும் அவர் பாதையில் நிற்கிறீங்க, இன்னும் அவரோடு நிற்கிறீங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா, என்ன ஒரு மனுஷன் பின்பற்றினானா, இந்த மாதிரி பின்பற்றினானா அவனை எப்படி நான் வைப்பேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக ஒன்றை மாற்ற போகிறேன். அதுக்குத்தான் நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்னா, பலத்தின் மேலே பலன் கொடுத்து வர வர உன்னை பலப்படும்படி நான் செய்ய போகிறேன். எல்லாரும் பார்க்கிறதற்காக, எல்லாருக்கும் முன்னால் சாட்சியாக உன்னை நிறுத்துவதற்காக. இந்த பலத்தின் மேல் பலன் எதுக்குன்னா, எல்லாருக்கும் முன்னால் சாட்சியாக உன்னை நிறுத்துவதற்காக. வர வர தாவீது பலப்படும் பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? உன்னை அற்பமாக பார்த்த உன் வீட்டில் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். உன்னை அசட்டை பண்ணின உன் நாட்டில் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். உன்னை தூசித்த அண்டை நாடுகளுக்கு முன்பதாக உன்னை நான் மேன்மைப்படுத்த போகிறேன். இந்த அனுபவங்களை கர்த்தர் தாவீதுக்கு கொடுப்பதற்கு தான் அவனை என்ன பண்ணாருன்னா, அவனுங்க சாதாரணமாக பலப்படும் பொழுது யாருக்குமே தெரியாது. ஆனால் வர 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 பலப்படும் பொழுது
எல்லாரும் பார்ப்பாங்க, இவன் பலப்பட்டு வாரான், இவன் சிங்காசனம் பலப்பட்டு வருது, இவன் ராஜ்யபாரம் பலப்பட்டு வருது, அவன் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறான், அவன் பலப்பட்டு கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு சாட்சி வீட்டில் ஆரம்பிச்சு மொத்த நாடுகளுக்கு முன்பதாக எழும்போம். அந்த சாட்சியை இங்க இருக்கிற சில தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறாரு. தாவீதை போல இந்த அனுபவத்தில் இருந்து கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு உன்னை வர இதுவரைக்கும் யாருக்கும் உன்னை வெளியில் தெரியல, ஆனால் உன்னை பலத்தின் மேல் பலன் தந்து வர பலப்பட செய்யும் பொழுது இதுவரைக்கு ஓரத்தில் ஒதுங்கியிருந்த நீ இப்போ எல்லாருக்கும் முன்பதாக ஒரு சாட்சியாக கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். இவன் பலப்படுறான், இவன் ஊழியம் பலப்படுது, இவன் குடும்பம் பலப்படுது, இவன் சபை பலப்படுது, இவன் சந்ததி பலப்படுது, இவனோடு கர்த்தர் இருக்கிறாரு, இவனோடு கர்த்தர் இருக்கிறாரு. இந்த காரியத்தை கர்த்தர் இந்த சபையில செய்வாராக என்ற ஜெபத்தோடு உங்க முன்னாடி நிற்கிற ஆர்வத்தோடு வாஞ்சையோடு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவற்ற என்ன அப்படி செய்யுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை அப்படி செய்யுங்கப்பா, என் பிள்ளைகளை அப்படி செய்யுங்கப்பா, எங்க சபையை வர பலப்பட செய்யுங்க. எல்லாரும் உன் காரியம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க, எல்லாரும் உனக்கு முடிவுரை எழுதிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க, எல்லாரும் உன் சாப்டர் க்ளோஸ், உன் பிஸ்னஸ் சாப்டர் க்ளோஸ், உன் ஃபேமிலி சாப்டர் க்ளோஸ், உன் சபை சாப்டர் க்ளோஸ், உன் சந்ததி சாப்டர் க்ளோஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் ஒரு பதில் கொடுக்க போகிறேன், அவங்களுக்கு நான் ஒரு பதில் கொடுக்க போகிறேன். என்ன பதில்னா, இனிமே தாம்பா சீனே இருக்கு, இனிமே தாம்பா தாவீதுக்கு சீனே இருக்கு. பாட்டு இனிமேத்தான் தாவீதுக்கு பாட்டு இருக்கு. அவனை வர பலப்பட வைப்ப, அவனுக்கு இன்னும் ஒரு ஓட்டை இருக்கு, இன்னும் ஒரு ஊழியம் இருக்கு, இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அவன் வாழ்க்கை முடியல, அவன் ஓட்ட முடியல, அவன் காரியம் முடியல, இங்கே இருக்கு. அவனுக்கு இன்னும் இருக்குன்னு நான் எல்லா பேருக்கும் சொல்ல விரும்ப போறேன். கர்த்தர் உனக்காய் கொடியேற்றாரு, உனக்காய் கொடியேற்றாரு, கொடி ஏற்றுறாரு. ஆண்டவர் கையில கொடி இருக்கு, உன் பக்கத்தில் நின்று கர்த்தர் கொடியேற்றுகிறார், கர்த்தர் கொடியேற்றுகிறார், கர்த்தர் கொடியேற்றுகிறார், கர்த்தர் உனக்காக கொடியேற்றுகிறார். கர்த்தர் உனக்காக, உன் ஊழியத்துக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் சபைக்காக, உன் தரிசனத்துக்காக, உங்க காரியத்துக்காக பரிசுத்த ஆவியானவர் கொடி ஏற்றுகிறார். இதை செய்வதற்கு ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படிலாம் வச்சிருக்காரு பாருங்களேன். உண்மையா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் எப்படிலாம் செய்கிறாரு பாருங்களேன். இதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் இன்னொன்று எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இதை எப்படி செஞ்சாருன்னா தாவீதுக்கு இதை எப்படி அதான் விசேஷம். இதை எப்படி ஆரம்பிச்சாருன்னு சொல்றேன். இது ஆரம்பிச்ச இடம் எல்லாருக்கும் தெரியும். எங்க ஆரம்பிச்சாரு கரெக்டா சொல்லுங்க? ஏலா பள்ளத்தாக்கு, அங்கதான் ஸ்டார்ட் பண்றாரு. இந்த ஏலா பள்ளத்தாக்குல ஒரு சம்பவம் நடக்கு. சவுல் சொல்றான் உன்னால முடியாது, தாவீது சொல்றாரு என்னால. ஒன்று தெரியுமா, தாவீதை விட சவுல் எவ்வளவு பெரிய வீரன், தாவீதை விட சவுல் எவ்வளவு பெரிய யுத்த வீரன் தெரியுமா? இந்த சவுல் யாரை குறித்து சாட்சி சொல்றான் தெரியுமா? சவுல் யாரை குறித்து சாட்சி சொல்றான் தெரியுமா? கோலியாத்தை குறித்து சாட்சி சொல்றான். அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், அவன் யுத்தத்தில் அவனை பேசுறதுக்கு ஒன்றை கூட்டு வந்தாரு, கோலியாத்தை பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒன்றை கொண்டு வந்தாரு. கோலியாத்தை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அத்தனை பேருக்கு முன்னால். அவன் யுத்த வீரன் கேட்டாங்களா? அவன் 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 அவ்வளவு பலசாலி,
அவன்கிட்ட ஒன்றுமே மோத முடியாது. ஆனால் தாவீது யாரை பிரசங்கம் பண்ணான்னு தெரியுமா? நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில். இப்போ தாவீது சவுல் சொல்கிறான் உன்னால் முடியாது, தாவீது சொல்கிறான் என்னால் முடியும். இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, இவன் சவுலும் ஒரு யுத்த வீரன் தான். ஏன்னா இவன் யுத்தம் பண்ணி தான் இவன் ராஜா இடத்துக்கே வந்தான். யுத்தம் பண்ணி நிரூபிச்சு தான் சவுல் என்ன வந்தான், ராஜாங்கிற ஸ்தானத்துக்கு இவன் வந்தான். ஆனால் இவன் பார்வை தாவீதை எப்படி பார்த்தான்னா, ஒரு மெய்ப்பனாத்தான் பார்த்தான். ஆட்டு மந்தைகளுக்கு பின்னால் போல ஒரு மெய்ப்பனாத்தான் பார்த்தான், ஒரு இடையனாத்தான் பார்த்தான். அவனை எப்போதுமே நம்மளை மனுஷன் பார்க்குறான் பாருங்க, அதை பற்றி நீங்கள் கேர் பண்ணாதீங்க. மனுஷன் உங்களை எப்படி பார்க்குறான், டோன்ட் கேர், நீங்கள் அதை கேர் பண்ணாதீங்க. உன்னை ஆண்டவர் பார்க்குறாருல, அந்த பார்வை ஒன்று இருக்குல்ல, அதை மட்டும் நீ பிடிச்சிக்கோ. உன்னை ஒரு யுத்த வீரனை பார்க்காரு, நான் பழக்குவிச்சவனை பார்க்குறாரு. இவன் கைகளையும் விரல்களையும் நான் பயிற்றுவிச்சிருக்கிறேன், அப்படிப்பட்ட நான் பயிற்சி கொடுத்த என்னுடைய ட்ரைனராக கர்த்தர் அவனை பார்க்குறாரு. அவரிடத்துல பயிற்சி பெற்ற பயிற்சியாளராக கர்த்தர் பார்த்தாரு. ஆனால் அவன் ஒரு சாதாரண மெய்ப்பனைத்தான் பார்த்தான். இப்போது இவன் முடியாது முடியாது முடியாதுங்க, அவன் முடியுங்க, கடைசியில் ஜெயிச்சு காட்டிட்டான் தாவீது. இதில் அந்த பார்வை இருக்குது பாருங்க, பார்வை ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பார்க்குற பார்வை வித்தியாசம் இருக்குது. என்ன பார்வைன்னு சொல்கிறேன், கவனிங்க. இப்போது இந்த ஆலயம் இருக்குல்ல, இங்கேருந்து பார்க்கும் பொழுது இந்த பார்வை வேறு, அங்கேருந்து பார்க்கும் பொழுது அந்த பார்வை வேறு. இப்போ இங்கேருந்து பார்த்தா முதல்ல என்ன தெரியுது, மேடை, பலிபீடம். ரெண்டாவது நீங்கள் உட்காந்துருக்குறீங்க, மூணாவது அங்கே சேரில் உட்காந்துருக்குறாங்க. இங்கேருந்து பார்த்தா, ஆனால் அங்கேருந்து பார்த்தா எப்படி தெரியும், முதல்ல அங்கே சேரில் உட்காந்துருப்பாங்க, ரெண்டாவது கீழே, இது மூணாவது. இப்படித்தான் நம்ம பார்வைக்கும் ஆண்டவர் பார்வைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்தில் எங்கேருந்து பார்க்காரு, மகா அங்கிருந்து வெளியே பார்க்காரு, நம்ம வெளியிருந்து உள்ளே பார்க்கோம். வித்தியாசம், பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்போ உதாரணமாக நம்ம சாட்சி சொல்லும்போது என்ன சொல்லுவோம் தெரியுமா, என்ன சொல்லுவோம் தெரியுமா, இந்த பூமியில் நான் இத்தனை வருஷத்தில் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், இப்படிலாம் வாழ்ந்தேன், கர்த்தர் சந்தித்தார், ரட்சிக்கப்பட்டேன், இப்போ ஊழியம் செய்து ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். அங்கே ஆரம்பித்து இங்கே முடிப்போம். ஆனால் கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்லுவார் தெரியுமா, ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்காக இவனை நான் அனுப்புனேன், அவன் பிறந்து வளர்ந்து ரட்சிக்கப்பட்டு இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? நான் ஆரம்பிக்கும் பொழுது பிறந்ததுலேருந்து ஆரம்பிப்பேன், கர்த்தர் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நோக்கத்துக்காக அனுப்பியிருக்கிறேன், அதுக்காக பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அப்படி ஆரம்பிப்பார். இயேசுவை குறித்து நம்ம பேசும்பொழுது எப்படி சொல்லுவோம், நம்ம இயேசு என்கிறவர் ஒருவர் பூமியில் பிறந்தார், பாடுபட்டார், மனுக்குலத்தை மீட்புக்காக சிலுவையை ரத்தம் சிந்தினார், அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் பிதா என்ன சொல்லுவார்னா, மனுக்குலத்தை மீட்புக்காக என் குமாரனை அனுப்பியிருக்கிறேன். ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம பார்க்கிற பெரிய வித்தியாசம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? கவனிங்க. இதே மாதிரி தான் நம்ம நிறைய நேரங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் எல்லாரையும் இந்த பூமியில் ஒரு நோக்கத்துக்காக தான் அனுப்பியிருக்கிறாரு. யாரை குறிச்சும் நோக்கம் இல்லாமல் இந்த பூமியில் கர்த்தர் அனுப்பலை. எல்லாரையும் குறித்து ஒரு இந்த இடத்துல நீ யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலையை சார்ந்தவளாக இருந்தாலும், ஒன்றை குறித்து கர்த்தருக்கு ஒரு மாபெரும் நோக்கம் உண்டு. ஒரு டாஸ்க் இல்லாமல் ஒன்று இந்த பூமிக்கு கர்த்தர் அனுப்பலை. ஒரு பர்பஸ் இல்லாமல், ஒரு பிளான் இல்லாமல் ஆண்டவர் இங்கே யாரையும் அனுப்பலை, யாரையும் விருதாவாக அனுப்பலை. ஒன்று தெரியுமா, துன்மார்க்கனை கூட ஒரு வேலைக்காக தான் வச்சிருக்காரு. துன்மார்க்கனை கூட ஒரு வேலைக்காக தான் வச்சிருக்காரு. அவனுக்கும் ஒரு டாஸ்க் வச்சிருக்காரு, தீங்கு நாளுக்காக அவனை வச்சிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? துன்மார்க்கனு கூட ஒரு வேலை இருக்குது. அதனால கவனிங்க, நம்மளை உயர்த்துற. இப்போ கோலியாத்து வந்தானே, நம்ம எல்லாரும் கோலியாத்தை பார்த்து அவனை என்னமோ நம்ம யோசிக்கணும் தெரியுமா? ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அந்த கோலியாத்தை குறித்து கூட தேவனுக்கு ஒரு வேலை, அவனை குறித்து ஒரு வேலை வச்சிருந்தாரு கர்த்தர். பூமிக்கு போ, இந்த இடத்துல நீ பெற, இப்படி வளர்ந்து வா, நல்லா சாப்பிடு, நல்லா எக்ஸசைஸ் பண்ணு, உடம்பை நல்லா வளர்த்து வை, 9 அடி உயரத்துக்கு நல்லா வளர்த்து வை, நல்ல பாடியை கண்டிஷனாக வை, நல்லா சாப்பிட்டுரு, கடைசியில் தாவீதுட்ட தோற்றுப்போம். கோலியாத்தை ஏன் அனுப்புனார் தெரியுமா? தாவீதை ராஜாவாக்குறதுக்கு.
தாவீதை ராஜாவாக்குறதுக்குன்னே இந்த பூமியில பிறந்தவன் யாரு? உன்னை உயர்த்துறதுக்குன்னே ஒரு பையன் பிறந்திருக்கான் அந்த பூமியில. ஆனா அவன் உனக்கு எதிரியாத்தான் இருப்பான் கண்டிப்பா. எங்க வில்ல இருந்தா தாங்க சீன் நல்லா இருக்கும். வில்ல இல்லைன்னா சப்புடு போயிடும். வில்ல இருந்தா தான் ஹீரோவுக்கே வேலை. நீ ஹீரோவா மாறணும்னா உனக்கு வில்ல ஒருத்தன் இருக்கணும். ஆமேன்னு சொல்றீங்களா? ஒரு கோட்டு பார்த்தேன். நீ உனக்கு சுத்தி எல்லா பேரும், அதாவது ஒரே ஒரு எதிரி இருந்தா நீ வளர்ந்துகிட்டு இருக்க அர்த்தம். எல்லா பேரும் உனக்கு எதிரியா மாறிட்டான்னு நீ வளர்ந்துட்டேன்னு அர்த்தம். உனக்கு ஒரே ஒரு எதிரி தான் இருந்தானா இன்னும் நீ வளர்ந்துகிட்டு இருக்க நீ. ஆனா எல்லா பேரும் உனக்கு எதிரியா மாறிட்டான்னு வையன், நீ வளர்ந்துட்ட. அதனால நம்ம லைஃப்ல எதிரிகள் இருக்கணும், சீன்ல வில்ல இருக்கணும். அப்பதான் ஹீரோவுக்கு வேலை. கோலியாத்துங்கிற வில்ல இருந்ததுனால தான் தாவீது ஹீரோவா மாறினாரு. கோலியாத்து வில்ல அந்த சீனுக்கு வரலன்னா தாவீதுக்கு அங்க என்ன வேலை? இன்னும் பேக் 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 பேக்னு ஆடு பண்ணி தான் போயிட்டு இருப்பாரு. அவன் வந்ததுனால தான் அவனை உயர்த்துறதுக்கே இவனை வச்சாரு கட்டார். உன்னை எதிர்க்கிறாங்கல்ல, உன்னை பரியாற்றம் பண்றாங்க, உன்னை நிந்திக்கிறாங்கல்ல, அவனை கத்தர் தான் நியமிச்சிருக்காரு. உன்னை உயர்த்துறதுக்கு தான் அந்த எதிரியை கத்தர் வச்சிருக்கிறாரு. அதுவும் அல்ற சில்லறையெல்லாம் வைக்க மாட்டாரு, கோலியாத்த மாதிரி தான் வைப்பாரு. புரியுதா? நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு சாதாரண ஆட்கள்கிட்ட போட்டி போறதுக்கு முண்டி அடிச்சுட்டு போவோம். ஆனால் கொஞ்சம் ஆள் பெரிய ஆளாக இருந்தாலும் சாரி சார்ன்ட்டு போயிடுவோம். எக்ஸ்கியூஸ் மீ சாரின்ட்டு அம்மா சாரி கேட்டு போயிடுவோம். ஆனால் கத்த நமக்கு ஜாம்பவான்களைத்தான் நமக்கு எதிரியாக வச்சிருக்காரு. ஜெயின்ஸ்களைத்தான் கத்த நமக்கு எதிரியா, பெரிய பெரிய ஆட்கள் கோலியாத்துக்களைத்தான், ஆமா அவனுங்களைத்தான் கத்த நமக்கு எதிரியா வச்சிருக்காரு. நீங்க நல்லா வேதத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேலர்களுக்கு எதிரியா கானானியர்களை வச்சாரு. கானானிய எவ்வளவு பெரிய ஆட்கள் தெரியுமா அவனுங்கெல்லாம். அதே இஸ்ரவேலருக்கு எதிரியா எகிப்திய சாம்ராஜ்யத்தை வச்சாரு. யோசேப்புக்கு யாரா வச்சாரு தெரியுமா உயர்த்துறதுக்கு? அந்த ஊர்லயே அந்த மகாணத்திலே போத்திப்பார் மனைவிய. சாதாரண ஒரு உயரத்துல வேலைக்காரிய வைக்கல அவளுக்கு எதிரியா. போத்திப்பார் மனைவி, ராஜாவுடைய மனைவி அவனுக்கு எதிராக வந்தான். தாவீதுக்கு எதிராக சாதாரண ஆள் வரல தம்பி, கோலியாத்து வந்தான். தானியலுக்கு எதிராக பிரதானிகள் வந்தாங்க. உனக்கு எதிராக நிற்கிறவங்க உன் பார்வைக்கு இவனுங்களா நமக்கு எதிராக நிற்கிறாங்க. அவன் வந்தாத்தான் அவனை விட உயரத்துக்கு நீ மேலே போக முடியும். இப்போ நீங்க நல்லா கவனிச்ச டெக்னிக்கலா நீங்க கவனிச்சீங்கன்னா, மொத்த இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்துல மிக வளர்த்தியானவன், யுத்தத்தில் வீரன் யாரு? சவுலே. இப்ப சவுல் முன்னால போய் நீங்க தாவீதை நிறுத்தினீங்கன்னா கண்ணுக்கே தெரிய மாட்டான், கண்ணுக்கே தெரிய மாட்டான். தம்பிங்க வா ராசா, நீ வா, இங்க வா, நீ வா, ஒரு 2 பேருக்கு வாங்க சீக்கிரம், 2 தம்மாரு வாங்க. இந்த இருக்கார்ல இவர் தான் சவுல். இவங்க எல்லாருமே தாவீது மாதிரி தான். ஆனால் இந்த சீனுக்கு இவங்க சவுலா, இவங்கள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சவுல். இவர் தாவீது, இப்படி நில் ராஜா, இவர் தாவீது இல்லையா? இப்படி நில்லு, நீ இப்படி நில்லு, நீ அப்படி நில்லு, அங்கே தள்ளி நில்லு. இவர் சவுல். சவுல் கிடையாது இந்த சீனுக்கு. இவங்க எல்லாருமே ஆண்டோடைய பிள்ளைங்க, தாவீதை மாதிரி தான் எல்லாருக்கும் இருதயம் இருக்குது. ஆனால் இந்த சீனுக்கு இவங்க வேணும்ல, அதுக்காக இவர் யாரு? இவர் தாவீதுன்னா இவர் யாரு? சரி, இந்த சீனுக்கு இப்போ கவனிங்க. இவர் தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கு இப்போ ராஜான்னு வச்சுக்கோங்களேன். சவுல் ராஜா வச்சுக்கோங்களேன். இப்போ மொத்த இஸ்ரவேலுக்கு இவரைத்தான் தெரியும். சவுல் உயர்ந்தவர், சவுல் பராக்கிரமசாலி, சவுல் யுத்த வீரன். இப்போ இவன் பக்கத்தில் போய் இவனை நிறுத்தினீங்கன்னா இவனை கண்டுக்கிட்டே மாட்டாங்க. சோட்டா மாதிரி இருப்பான், கண்டுக்கவே மாட்டாங்க, அடையாளமே இல்லை, இவனை கண்டுக்கவே மாட்டாங்க இல்லையா? இப்போ இவனை விட தாவீது வர வர பலத்தின் மேல் பலனடைந்து, ஏன் தெரியுமா? இவனை விட இவனை இப்ப மேல கொண்டு போன என்ன செய்ய? சேரை வாங்கி போட்டா மேல உயர்த்த முடியும்? அப்படி இல்லை. கர்த்தர் என்ன பண்ணாரு தெரியுமா? இவனை விட இவனை மேல கொண்டு வர்றதுக்கு, தாவீதை வர வர பலப்பட செய்யறதுக்கு இவன் பக்கத்துல இவனை விட பெரியவனை ஒருத்தர் நிறுத்தினாரு. சவுலை விட கோலியாத்து போயாரு. ஏன்னா சவுலே பயப்படுறான் கோலியாத்தை பார்த்து. அப்ப சவுலை விட கோலியாத்து யாரு? யுத்த வீரன், பயங்கரமானவன் தானே. இவனே பயப்படக்கூடிய இவனை விட பெரியவனை பக்கத்தில் நிறுத்துறாரு. இப்ப என்ன அர்த்தம்னா, இந்த சோட்டா ஒரே அடியில இவன் காலி. உட்காந்துக்கோ, ஒரே அடியில இவன் காலி. கவனிங்க,
இவனை ஜெயிச்ச உடனே டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா இவனை விட இவன் பெரிய ஆளா மாறிட்டான். இவனை விட இவன் பெரிய ஆளா மாறிட்டான். ஏன்னா இவனை விட பெரிய ஆள ஒருத்தனை இவன் வீழ்த்தி இருக்கிறான்னா எல்லாரும் சொல்றாங்க சவுல் கொன்றது 1000, ஆனா தாவீது கொன்றது 10,000. இவனை விட இவனை கர்த்தர் உயர்த்திட்டார்ல. அப்படித்தான் உங்களை உயர்த்துவாரு. உங்களை வர வர பலப்பட செய்து எப்படி உயர்த்துவாருன்னா, உன்னை விட பலசாலிகள் உன்கிட்ட மோதுவான். முதல்ல உன்னை வம்புக்கு இழுப்பான். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பட்டவனை ஒருத்தன் வம்புக்கு இழுக்கிறான்னா அவனுக்கு முடிவு வந்துருச்சுன்னு அர்த்தம். அழைப்பு பெற்ற கிருபை பெற்ற ஒன்றை ஒருத்தன் சிலுவைக்கு சொல்லுவாங்க, சிலுவையா கிராமம் சொல்லுவாங்க, சிலுவைக்கு இழுக்கிறாம்பாங்க. உன்னை வம்புக்கு ஒருத்தர் இழுக்கிறான்னா அவனுக்கு அழிவு காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அவன் உன் கையால் அழிய போறான். அந்த கோலியாத்து உன்கிட்ட தோற்று போகிறதுக்கு தான் அவன் பிறந்தா வளர்ந்தா. இப்ப கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு, அவன் தோற்று போவான். பெரிய பெரிய ஆட்கள் உங்களுக்கு எதிராக ஏன் எழுப்புறாங்கன்னா, உன்னை வர வர பலப்பட செய்வதற்காக, உன்னை பலத்தின் மேல் பலன் கொள்ள செய்வதற்காக. ஏன்னா நீயா போக மாட்ட. அவனை கொண்டு வந்து உன்கிட்ட மோத வச்சு நீ விழுந்து கதறி ஜெபம் பண்ணி உன் மேல கிருபை அபிஷேகத்தை வச்ச உடனே உன் கூட மோதுகிற அவன் நசுக்கப்படுவான். அவன் ஒன்றுமில்லாமல் போவான், இல்பொருளாவான். அவனை ஜெயிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவாங்க, தாவீது கொன்றது 10,000. கர்த்தர் உயர்த்திடுவாரு. இந்த பிள்ளைகளுக்காக நல்ல ஆண்டவரை கை தட்டுங்க. தேங்க்யூ. ஆண்டவர் யார் தெரியுமா? எனக்கே தெரியாம என் பக்கத்துல என்னை எதிர்க்கிற ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து வச்சு, அதுக்கு முன்னால என்னை பயிற்று வச்சு, அவனோடு மோத வச்சு ஜெயிக்க வச்சு, தம் பிள்ளைகளை பலப்பட செய்கிற கர்த்தர், உயர்த்துகிற கர்த்தர். இதுவரைக்கும் வாழ்க்கையில் என்னை யாருமே எதிர்க்கல பாஸ்டர். அவ்வளவு நல்ல பிள்ளை பாஸ்டர். நான் கை வைத்துங்க. என்னை யாருமே எதிர்க்கல, நான் அவ்வளவு நல்ல பிள்ளை. கை வைத்துங்க. யாருமே எதிர்க்கலையா? எதிர்க்கிறவங்க இருக்காங்களா? உங்களுக்கு இருக்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்க இருக்காங்களா? விரோதமாக உங்களை துன்புறுத்துறவங்க இருக்கிறாங்களா? பரியாச்சம் பண்ணுறவங்க இருக்காங்களா? இருக்கட்டும், அவன் இருக்கணும். அப்போ தான் நீ மேலே வருவ. அவன் வேணும். அவன் இருந்தா தான் உன் ஸ்டோரி நல்லா இருக்கும், உன் கதை சுவாரஸ்யமா போகும். உன்னை மேல கொண்டு வருவதற்குத்தான் சில போராட்டம், உன்னை மேல கொண்டு வருவதற்குத்தான் சில எதிர்ப்புகள், உன்னை அடுத்த இடத்துக்கு கொண்டு வருவதற்குத்தான், அடுத்த கட்ட உயர்வுக்கு உன்னையும் ஊழியத்தையும் உன் குடும்பத்தையும் கொண்டு வருவதற்குத்தான் நீ எதிர்பாராத சில யுத்தங்கள் நீ சந்திக்க வேண்டியது இருக்கு. இதன் முடிவில் நீ இருப்ப. உன்னோடு மோதின எதுவுமே இருக்காது. உன்னோட மோதின எதுவுமே இருக்காது. உன்னோட மோதின எதுவுமே இருக்காது. இல் பொருள் ஆகும். அது இல் பொருள் ஆகும். கர்த்தர் செய்வார். தாவீதுக்கு செஞ்சாரு. தாவீதோடு மோதின கோலியாத் இல்லை. கோலியாத் வம்சமே இல்லை. சவுல் இல்லை. சவுல் சந்ததியே இல்லை. கடைசியில் தாவீது வர 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 பலப்பட்டு நின்றான். இந்த சபையில் இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த கிருபைகளை தருவாராக. கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு இந்த கிருபையை தருவாராக. கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடும், சாப்டர் முடிஞ்சிடும். இந்த பலத்தின் மேல் பலன் ஏன் கர்த்தர் தாரார் தெரியுமா? அந்த சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. மறுபடியும் அதை வாசித்து முடிப்போம்மா. சங்கீதம் வாசித்ததவே 84 அந்த 7 வாசி. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். இந்த பலத்தின் மேல் பலன் ஏன் தாராரு தெரியுமா? தேவ பிள்ளையே கவனிங்க. இந்த ஜனங்கள் வீட்டில இருந்து கிளம்புனாங்க. எங்க போறதுக்குன்னா சீயோனுக்கு போக, ஆலயத்துக்கு போக, கர்த்தரை ஆராதிக்க, அவர் சமூகத்தில் அமர, வார்த்தையை கேட்டு பிரசன்னத்தில் அமர்ந்து பலப்படணும். கர்த்தரை நேசிக்கிறதுனால இவங்க வீட்டில் இருந்து சீயோனுக்கு போகும்படி புறப்பட்டாங்க. ஆனால் எருசலேமில் அந்த நாட்களில் சீயோனுக்கு போய் சேருவது அவ்வளவு எளிதல்ல. இன்னைக்கு நீங்கள் வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு வந்துடுதீங்க, பஸ்ஸில் ஏறி வந்துடுதீங்க. ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. அன்னைக்கு அவங்க வீட்டிலேருந்து புறப்பட்டு போகும் பொழுது வனாந்தரத்தை தாண்டி வரணும்.
அந்த வனாந்திரத்தை தாண்டினா கொள்ளைக்கார கூட்டம் இருப்பாங்க, அதையும் சந்திச்சு தாண்டி வரணும். அதுக்கப்புறம் வந்தால் இடுக்கமான பாதை, கரடு மேடுகள்லாம் இருக்கும், அதையும் தாண்டி வரணும். அதை தாண்டி வந்தால் பள்ளத்தாக்கு இருக்கும், அந்த பள்ளத்தாக்கில் கற்கள்லாம் இருக்கும், பெரிய பெரிய பாறை இருக்கும், காலு தட்டும், கீழே விழுவாங்க, ரத்த காயமாக வரும். பல நெருக்கடி வரும். லிட்ரலா எழுத்தின்படி எருசலேமுக்கு வருகிற பாதையில் நீண்ட தூரம் பிரயாணப்பட்டு வரும் பொழுது நடந்து 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 வனாந்திரத்தில் அப்படியே பயந்து கொள்ளைக்காரர்களோடு போராடி ஜீவனை பணைய வச்சு தப்பிச்சு, மிருகங்கள் வரும் அதிலிருந்து தப்பிச்சு, பள்ளத்தாக்குகள் அதுலேயும் கடந்து வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும் பொழுது பாதை ரொம்ப நெருக்கமாக இருக்குமா, ஊடால கற்கள் பயங்கரமாக இருக்குமா, ஊசி போன்ற பாறைகள்லாம் இருக்குமா, குத்தி இரத்த காயம் ஆய்க்கிறோம். எழுத்தின்படியே நடக்க முடியாம உட்காந்து அழுவாங்களாம். உங்க சமூகத்துக்கு வர விரும்புகிறோம், இவ்வளவு பாடுகளை தாண்டி வர வேண்டியிருக்கு, உட்காந்து அழுவாங்களாம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கு. அப்போ அவங்க நினைப்பாங்களா, திரும்பி போயிடலாமா, கொஞ்சம் பலன் தான் இருக்கு, எல்லா பலனும் போச்சு, இந்த பலத்தை வச்சு வீட்டுக்காவது போயிடுவோமா, வீட்டுக்காவது போய் சேர்ந்துருவோமே அப்படின்னு அவங்க லிட்டரலாக நினைப்பாங்களா, அழுவாங்களா, கண்ணீர் விடுவாங்களா, என்ன செய்யன்னு தெரியல நினைப்பாங்களா. இந்த நேரத்தில் தான் அந்த பிள்ளைகளுடைய வாஞ்சையை பார்த்து கர்த்தர் இறங்கி வந்து அவர்களை பலத்தின் மேல் பலனை அவர்களுக்கு கர்த்தர் தருவாராம். தந்த உடனே சோர்ந்தவங்க திரும்பி போயிடலாம்னு நினைச்சவங்க அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு மறுபடியும் நடந்து வந்து சீயோனில் வந்து நிற்பாங்களா, எருசலேமில் வந்து நிற்பாங்களா, கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நிற்பாங்களா, அவர் சமூகத்தில் வந்து நிற்பாங்களா. பலத்தின் மேல் பலம் ஏன் தர்றாரு தெரியுமா? இந்த ஓட்டத்தை நீ ஆரம்பிக்கும் போது என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிச்சையோ அதை நிறைவேற்றி முடிக்கும்படி, அந்த சீயோன்ல வந்து நிற்கும்படி, அவர் சன்னிதானத்தில் வந்து நிற்கும்படி கர்த்தர் உனக்கு பலத்தின் மேல் பலம் தர்றாரு. இடையில விற்ற மாட்டாரு. அழுகையின் பள்ளத்தாக்கோ, இருளின் பள்ளத்தாக்கோ, மரண இருளின் பள்ளத்தாக்கோ கர்த்தர் உன்னை இடையில விற்ற மாட்டாரு. நீ சோர்ந்து என்னால முடியல அப்படின்னு நீ பலனற்று போகும் பொழுது பலத்தின் மேல் பலனை வச்சு உன்னை அவர் சமூகத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவாரு, சீயோனுக்கு கொண்டு வந்து நிறுத்துவாரு. அந்த ஓட்டத்தின் துவக்கத்துல நீ மனசுக்குள்ள நினைச்ச அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பாரு. அந்த கிருபையை கர்த்தர் இப்ப சபைக்கு தருவாராங்க. ஐயா, இப்போ நீங்க வீட்டில இருந்து சபைக்கு வந்து சேர்ந்துட்டீங்க, ஆனா வாழ்க்கையில கடந்து போகிற பாதை கடினமாய் மாறும் பொழுது எல்லாரும் மனசு விட்டு போயிடும். ஆலயத்துக்கு போகணுமா, சாயங்காலம் போகணுமா, காலையில போகணுமா அப்படி மனசுல சோர்வு வரும். ஒன்னு சொல்லட்டுமா, இந்த ராத்திரி வந்துட்டீங்கள, இது மட்டுமல்ல, ஆனா வருகை வரைக்கும் நீங்க சமூகத்துல வந்து நிற்பதற்கும், வருகையில அவரோடு காணப்பட்டு நித்திய சீயோனில போய் நாம் நிற்பதற்கும் உங்களுக்கு எனக்கு தேவை பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலன். இங்க வந்தா மட்டும் போதாது, அந்த சீயோன்ல போய் நிற்க வேண்டும். நீங்க போற பாதையில நீங்க எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும் பாருங்க, சோர்ந்து பின்வாங்கிட கூடாது என்பதற்காக நீங்க புறப்பட்டு ரட்சிக்கப்பட்டு, எதுக்காக ரட்சிக்கப்பட்டோம்? சீயோனுக்கு போய் சேரணும், அவர் சமூகத்துக்கு போய் சேரணும். அது நிறைவேறுவதற்காக நமக்கு பலத்தின் மேல் பலன் தர்றாரு. இந்த சபைக்கு பலத்தின் மேல் பலன் தர்றாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒப்பு கொடுப்போமா? முழங்கால் படிட்டு